வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இன்னைக்கு சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா பத்தி எரியுது. சிக்கினது பார்த்தீங்கன்னா டிவிகே மினிஸ்டர் கில்லி சரத், ஹெச்ஆர்டி மினிஸ்டர், இவர் மனிதவள மேம்பாடு அமைச்சர் கில்லி சரத். இவரை ஆல்ரெடி ட்ரோல் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறோம், நம்மளும் அதை பேசியிருக்கிறோம். அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இவர் அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே நினைக்கிறேன், அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்புறமா எம்எல்ஏ இருக்கும் போதே ஆய்வுலாம் கிளம்புனாங்கல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு ஒயின் ஷாப் போயிட்டு இது ஏன் மூடல அப்படின்லாம் கேட்டு அவங்க சார் இது லிஸ்ட்லேயே இல்லை சார் அப்படின்லாம் சொல்ல, ஓ தப்பாக வந்துட்டுமா அப்படின்லாம் சொல்லிட்டு யூட்டர்ன் அடித்தவர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக கையில் குழந்தைய வேற வச்சுக்கிட்டு, ஒரு 4 வயசு இருக்கும் பாப்பா வச்சுக்கிட்டு, இவர் ஒரு ஒய்ஃப் ஒரு விளக்க வீடியோலாம் போட்டிருக்கிறாங்க. இந்த விளக்க வீடியோ பார்க்கும்போது எனக்கு இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்தலத்தில் முட்டை கொடுத்துட்ருக்காரு மாதேஷ், ஆதன் மாதேஷ்னு எல்லாருக்கும் தெரியும்ல. ஆதன் மாதேஷ்னு தெரியலன்னா பட்வைசர் மாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வச்சு செஞ்சது சோஷியல் மீடியா சந்து. எப்போன்னா அந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் சொல்லிட்டு மதன் பண்ண அப்படி இல்லை, அதில் பட்வைசரை கேஸாக வாங்கிட்டு போனது இவர் தான், எல்லாரையும் கூப்பிட்டு போய் சிக்க வச்சது இவர் தான். அப்போ ஒரு மன்னிப்பு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அப்படி அந்த வீடியோ சட்டுன்னு ஞாபகம் வந்துச்சு இப்போ சரத் அவர்கள் பேசுகிற அந்த வீடியோ பார்க்கும்போது. இங்கே விஷயம் என்னன்னா, 2 வருஷம் முன்னாடி ஐபிஎல் மேட்ச் நடந்துகிட்ருக்கு, இவர் ஸ்டேடியமில் இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸோட. அப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸில் தான் ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு. என்ன சம்பவத்தை வீடியோ எடுக்கிறாருன்னா, இவர் ஃபோன் ஸ்க்ரீனு, ஃபோன் மேலே பார்த்தீங்கன்னா பவுடரை ஏடிஎம் கார்டு வச்சு அப்படியே ஒருங்கிணைச்சு ஒன்றா எடுத்துகிட்டு நச்சுறாரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் நோட்டை வச்சுக்கிறாரு. 500 ரூபாய் நோட்டு, ஃபோன் ஸ்க்ரீனு, மேலே பவுட்ரு, கையில் ஏடிஎம் கார்டு, இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுவாங்க? இதெல்லாம் போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறது. இது நிறைய படங்கள்லே பார்த்துருப்போம். இதை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக கையாளுறாரு. அதை இதுதான் என்னென்னா, இன்றைக்கி ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை க்ரியேட் பண்ணணும், ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் தலைமையில் பார்த்திங்கன்னா மாரத்தான் நடக்குது. ஸோ இந்த நேரத்தில் இந்த வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகுது. என்ன நடக்குது இங்கே, என்ன சார் பண்ணுறீங்க, ஸ்டேடியமில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, அங்கே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாரும் இப்படி இவரை வச்சுக்கிட்டா சார் நீங்கள் போதையை ஒழிக்க போகிறீங்க அப்படின்லாம் கேட்கும்போது, இப்போ இவர் வீடியோ போடுறாரு, விளக்க வீடியோ. அதில் குழந்தைய ஏன் தூக்கி வச்சுருக்காரு அப்படின்னு தான் எனக்கு புரியல. என்னென்னா அவர் சொல்கிற அவரும் அவருடைய மனைவியும் கொடுக்குற விளக்கம் என்னென்னா, அது தப்பாக புரிஞ்சிட்ருக்கிறாங்க. அது குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, 1.5 வயசு அப்போ பாப்பாவுக்கு காய்ச்சல் இருந்தது, அதுக்காக மாத்திரை கொடுக்கணும். ஸோ மாத்திரையை அப்படியே கொடுக்க முடியாதுல்ல, சின்ன பாப்பா இல்லை, அதனால் நசுக்கி கொடுங்கன்னு நான் கொடுத்தோம். அதை தான் அவர் நசுக்கினார். அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்திங்கன்னா தக் லைஃப் மொமெண்ட் அப்படின்லாம் ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்கிறாங்க, ஷேர் பண்ணியிருக்கிறாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். அந்த வீடியோ தான் இப்போ வெளியே வந்துருச்சு, யாரோ எடுத்து சதி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இதை தொடர்ந்தும் கேள்விகள் நிறைய வரும்ல. அந்த வீடியோ எடுத்தாங்கல்ல, அந்த வீடியோவில் பாப்பாவே காணுமே, இவருடைய மனைவியும் காணோம் அப்படின்றாங்க. எங்கே போயிருந்தீங்கன்னா, அப்போ அவங்க சொல்கிறாங்க பாப்பா அழுதுனால நான் கொஞ்சம் தள்ளி இருந்தேன், சமாதானப்படுத்த போயிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஃபோட்டோலையாவது இருக்கணும்ல. ஐபிஎல் மாதிரியான ஒரு மேட்ச்சில் கலந்துக்க போகிறாங்க, அங்கே வீடியோ எடுத்து இந்த மாதிரிலாம் இவங்க ஸ்டேட்டஸ் போடுறாங்க. வேறு செல்ஃபி எடுத்த ஃபோட்டோலாம் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க அங்கே மிஸ்ஸிங். ஃபேமிலியாக போயிருந்தால் நிச்சயமாக ஒரு ஃபோட்டோவாவது எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாவே போதுமே. இல்லை இப்போ குழந்தைய எடுத்துகிட்டு அந்த விளக்கம் கொடுக்கணுமா? குழந்தைய தேவையில்லைல்ல. இது மாதிரி எங்கள் குழந்தை இருந்ததுங்க அப்படின்னு அப்படி சொல்லாமே, எதுக்கு குழந்தைய தூக்கிட்டு வச்சுக்கிட்டு வீடியோலாம் போடணும்? அது பார்க்கும்போது நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத ஆணி அப்படின்னு தான் தோணுச்சு. அவருக்கு குழந்தை இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இல்லைனாலும் அவர் சொன்னால் குழந்தைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஸ்டோரியை சொல்கிறவர் குழந்தைய வச்சுக்கிட்டு தான் சொல்லணுமா என்ன? அப்படியே 2 பேருமே கூட பேசியிருக்கலாமே, இதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை தொடர்ந்து நிறைய கேள்விகள்லாம் வரும்ல, சொன்ன உடனே அப்படி நம்பிட மாட்டாங்கல்ல. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அதான் குழந்தையே இல்லையே அங்கே, சரி அப்படியே மாத்திரையை நசுக்கணும் அப்படின்னாலும் கார்டு ஃபோன் ஸ்க்ரீனில் வச்சா நசுக்குவீங்க? அது ஹைஜீன், அதில் நிறைய டஸ்ட் இருக்கலாம், கிருமிகள் இருக்கலாம், அப்படியா கொடுப்பீங்க நசுக்கி? 500 ரூபாய் நோட்டு எதுக்கு சார் அப்படின்லாம் கேட்குறாங்க. குழந்தைய காணமே சார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் அங்கே பதில் இருக்க போகிறதில்லை.
இருந்திருந்தா ஃபோட்டோ அப்படி ஒன்று இருந்திருந்தால் அதையே அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்களே. பாருங்கள், நாங்கள் ஃபேமிலியாக தான் போனோம். ஃபேமிலியாக போகிறவங்க நிச்சயமாக ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கல்ல. இந்த வீடியோ எடுக்கிறாங்க, செல்ஃபி ஃபோட்டோ வேறு எடுக்கிறாங்கன்னா ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுத்திருப்பாங்களே நிச்சயமாக. அந்த ஃபோட்டோ எங்கே, அதை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு நிறைய பேர் கேள்விகளை வைக்கிறாங்க. இப்போ இதை தொடர்ந்து இவருக்கு முட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில தற்குறிகள்லாம் பேசுகிறதெல்லாம் வேறு மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அதில் ஒரு தற்குறி தான் ஏற்றுக்கவே முடியல. நல்ல ஒரு 10 வயசு பாப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், 10 வயசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாப்பாவை வச்சு வீடியோ போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தில் அந்த பாப்பா பேசணுமா? அந்த பாப்பாவை வச்சு என்ன ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துருக்காங்க? கிளியராக தெரியுது அத்தனை கட்டு. நமக்கு கூட பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ரோல் ஆகலாம். அது கட் ஆகுறது வேறு. ஆனால் குழந்தைய வச்சுக்கிட்டு குழந்தைக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கண்டென்ட்டை கொடுத்து பேச வைக்கணுமா? எதுக்காக இந்த சின்ன பாப்பாவை வச்சு இதை பேச வைக்கணும்? அந்த பாப்பா பாப்பாவுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்டில் அந்த தற்குறி என்ன எழுதி கொடுத்துருக்குன்னா, ஏன்னா அது பாப்பாவுடைய வெர்ஷன் கிடையாது, யாரோ ஒரு தற்குறி தான் எழுதி கொடுத்துருக்கு. அது க்ளீனாக தெரியுது அந்த ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது. அதில் அந்த பாப்பா சொல்லுது, எனக்கு 2 தங்கச்சி பாப்பாங்க இருக்காங்க, அதில் ஒரு பாப்பாவுக்கு அடிபட்டுடுச்சு தலையில். அப்போ மாத்திரை தான் கொடுத்தாங்க. 1.5 வயசு பாப்பாவுக்கு சிரப் தானே கொடுப்பாங்க, மாத்திரையாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாப்பா வச்சு பதில் சொல்ல வைக்கிறாங்க. எங்கள் தங்கச்சிக்கு அடிப்படும் போது மாத்திரை தான் கொடுத்தாங்க, அதை இடித்து தான் எங்கள் அப்பா கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லி இந்த ஸ்கிரிப்ட் எதுனா அந்த தற்குறிக்கு நம்ம சொல்ல வேண்டியது, நீ இடிச்சுலாம் கொடுத்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கிறேன். குழந்தைங்க இடித்து கொடுப்பாங்க. எப்படி பண்ணுவோம்? ஒரு பேப்பரில் போட்டு பேப்பர் நடுவில் வச்சுட்டு யூஸ்வலாக அதை மடித்து அதுக்கு மேலே அதை நச்சுன்னு இடித்து கையில் கிடைக்கிறது ஒரு பாத்திரம் கூட இருக்கலாம். அப்போ பக்கத்தில் என்ன இருக்கோ லைட்டாக அதை தட்டினாங்கன்னா அது தூளாகிடும். அதுக்கப்புறமா அதை மிக்ஸ் பண்ணுறத பார்த்துருப்போம். அப்படி பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஃபோன் வச்சுக்கிட்டு அது மேலே இந்த மாதிரி வச்சு கார்டு வச்சு ஏடிஎம் கார்டு வச்சு நச்சு பக்கத்தில் 500 ரூபாய் நோட்டை வச்சு இப்படியா கொடுத்த தற்கூரி உன் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம்ல. எதுக்காக? ஏன்னா இது மட்டுமே பேசுகிறது இல்லை, கடைசியில் ஒரு பஞ்ச் லைன் வைக்கிற அப்படி அவர். நீங்கள் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் பரப்பிட்டு இருந்தீங்கன்னா மண்டபமாக போய் கதறிட்டே இருக்க வேண்டியதான். இது அந்த பாப்பாவுடைய வெர்ஷனா? இது அரசியல் தலைவர்கள் எந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாலும் அங்கே அரசியல் பேசுவாங்க. இப்போ மண்டபமாக போய் கதறிட்டு இருக்க வேண்டியதான், பொய்யா அடிச்சு விட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தற்கூரி குழந்தைய வச்சு பேச வைக்கிது. இன்னொரு தலைவரை இப்படி நீ கொச்சையாக பேசுகிற அப்படின்னா, குழந்தைய வச்சு பேசுகிறேன்னா இதற்கு எதிர்வினை ஆற்றுறவங்க என்னவா இருப்பாங்க? இது யார் வழிவகை பண்ணி தருது? அந்த தற்கூரிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. நீ கண்டென்ட் பண்ணுறதா இருந்தால் குழந்தைய வச்சு குழந்தைகளுக்கான கண்டென்ட் பண்ணலாம், வேறு விதமான கண்டென்ட் பண்ணலாம், நார்மலான ஒரு விஷயத்தில். இதுலையா எடுத்துகிட்டு வருவ ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவை பற்றி பேசுகிறதுக்கு சம்மந்தம் இல்லாமல்? இப்போது மினிஸ்டர் பொய் சொல்கிறாரா, உண்மையை சொல்கிறாரா அப்படின்னா, மினிஸ்டர் சொல்கிறதுல உண்மை இருக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத விஷயத்தை எடுத்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி கலாய்க்கிறது, வீடியோ எடுக்கிறது, இதெல்லாம் வழக்கம்தான். அது நிறைய பண்ணுவாங்க தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு காமெடி வீடியோ ஒன்று பார்த்துருக்கேன் ரொம்ப நாள் முன்னாடி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன், காலேஜ் படிக்கிற லெவலில் இருக்கிற ஒரு பையன், கரண்ட் ஏதோ போய்ட்டு நினைக்கிறேன். அம்மா தம்பி அந்த வத்திப்பட்டி ஏறா அப்படின்னு சொல்லுவாங்க கேண்டல் கொடுத்துறதுக்கு. தம்பி என்ன பண்ணுவார்னா, அது காமெடிக்காக எடுத்த வீடியோ தான் அது. தம்பி என்ன பண்ணுவார்னா, இப்படி கொளுத்தி இப்படி தானே கொளுத்த போவாங்க, அவர் கொளுத்தி டக்குன்னு இப்படி எடுத்துகிட்டு போயிடுவார் கையை வாங்கிக்கிட்டு. அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் அந்த வீடியோ, ஃபன்னாக ஒரு ஃபன் வீடியோ. இப்போ இதில் கேள்வி என்னென்னா, நமக்கு அது இன்னும் அவ்வளோ யூஸ் பண்ண தெரிஞ்ச மாதிரி ரொம்ப லாவகமாக யூஸ் பண்ணுறீங்க. அதை இப்போ நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியெல்லாம் மீம்ஸ்லாம் போகுதுன்னா, குழந்தைகள் கேர் எடுக்கிற நவீன டூல் கிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, மொபைல் ஃபோன், ஏடிஎம் கார்டு, 500 rupees அப்படின்லாம் சொல்லிட்டு போஸ்டெல்லாம் நிறைய பார்க்க முடியுது. எங்கே எடுத்துகிட்டு நிறுத்திருக்கீங்க பார்த்தீங்களா? வச்சு செய்கிறாங்கண்ணா. இதில் அமைச்சர் சொன்னது உண்மைதான், அது மாத்திரையே தான் இருக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ பேர், இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க, போலீஸ் இருக்கிறாங்க, அங்கே போயிட்டு யாராவது இப்படி ட்ரக் எடுப்பாங்களா அப்படின்லாம் கேட்குறாரு அமைச்சர். இன்னும் அமைச்சருக்கு முட்டு கொடுக்குறவங்க சொல்கிறாங்க எடுப்பாங்க. ஏற்கனவே ட்ரக் எடுத்த யாரோ ஒருத்தன் அது மாதிரி பண்ணலாம், வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் பண்ணலன்னு சொல்லுங்கள் சார், யாராவது பண்ணுவாங்களான்னா யாருமே பண்ண மாட்டாங்க, நீங்கள் எப்படி சார் சொல்ல முடியும்? ஆனால் அமைச்சர் சொல்கிறத நம்ம இங்கே முழுமையாக நம்புகிறோம். அது விளையாட்டுக்காக எடுத்திருக்கலாம். ஆனாலும் இங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமாக பற்றி எரியுது. எல்லாரும் நிறைய கேள்விகளாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. விளக்கம் கொடுக்க
பட்ட பிறகும் தான் இன்னும் நிறைய கேள்விகள் வருது நிறைய பேருக்கு. சிறப்பு தானே கொடுப்பாங்க, சரி அப்படியே மாத்திரையை கொடுத்துருந்தாலும் மாத்திரையை இப்படி தான் பண்ணுவீங்களா? தக் லைஃப் மொமெண்டன் ஏன் அதை வந்து போடணும் அப்படின்னா, அது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பண்ணுறது தான். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வந்து விளையாட்டாக பண்ணியிருக்கலாம். அவர் வந்து அந்த மாதிரியான வஸ்துக்கள்லாம் எடுக்கலை, அது வந்து குழந்தைக்காக நசுக்கப்பட்ட மாத்திரை அப்படிங்கிறத நானும் நம்புகிறேன். அதெல்லாம் இல்லை. நம்ம எங்கே வந்து சிரிப்பு வருது அப்படின்னா, அதெல்லாம் பார்க்கும்போது ஃபேக் நியூஸாக அடித்து தள்ளிக்கிட்டு இருந்தீங்கல்ல. பழைய பழமொழி ஒன்று சொல்லுவாங்கள்ல, வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு. எத்தனை ஃபேக் நியூஸ் அடித்து தள்ளிக்கிட்டே இருந்தீங்க. அப்போ அதனால் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் பற்றி யோசிச்சிங்களா? இப்போ சொந்த செலவில் சூனியை வச்சுக்கிட்ட மாதிரி இவங்க எடுத்த வீடியோ தான் இது, காமெடிக்காக எடுத்த வீடியோ தான் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஆனால் இப்போ எப்படியெல்லாம் பேசப்படுது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, வந்து எப்படி விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு, பதறது இல்லை. எத்தனை ஃபேக் நியூஸ் சார், எத்தனை, நம்மளே நிறைய பேசிட்டோம், இன்னும் பேசாமல் விட்டதும் நிறைய இருக்குது. இஷ்டத்துக்கும் அடித்து விட்டுருது. இன்றைக்கி இன்னொரு ஃபேக் நியூஸ் போகிற போக்கில் ஆதவ அர்ஜுனா இருக்கார்ல, பா அப்படியே சரளமாக வருது, போய் வாயில் வந்துகிட்டே இருக்கு. எத்தனை அடித்து விட்டுங்க. நம்ம சொன்னதில் ஏன் சட்டமன்றத்தில் உதய் சார் அவர் பேசினதே இருக்குது, நிறைய ஃபேக் நியூஸ்லாம் அடித்து விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோட் பண்ணது இந்த ஸ்கூல் பேக் விஷயத்தை மட்டும் சொன்னார். உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று, ஸ்கூல் பேக்கில் சிஎம் ஃபோட்டோ இல்லாமல் யாருடைய ஃபோட்டோ இல்லாமல் பேக் கொடுக்கப்பட்டது போன ஆட்சியிலேயே. ஆனால் இவனுங்க வந்து என்ன பண்ணானுங்க, ஏடிஎம்கே ஆட்சியில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி அவர்கள் ஃபோட்டோவும் மேடம் ஜெயலலிதா ஃபோட்டோவும் இருக்கிற மாதிரி அந்த பேக் போட்டு, பக்கத்தில் டிஎம்கே ஆட்சியில் பாருங்கள் இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோ இருக்குது, கலைஞர் ஃபோட்டோ இருக்குது, இங்கே பார்த்தீங்களா யார் ஃபோட்டோவும் இல்லாமல் முதல் முறையாக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய மாற்றம் பார்த்தீங்களான்னு அடிச்சு விட்டானுங்க. அது கலைஞர், அதை லாஸ்ட்டு டிஎம்கே ஆட்சியில் எந்த ஃபோட்டோவுமே இல்லை, அதை ஏஐயில் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்போ கொடுக்கப்பட்ட பேக்கை இப்போ கொடுத்த மாதிரி புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி ஒன்று போட்டானுங்கள. இது எவ்வளோ பெரிய ஃபேக் நியூஸ் இது ரொம்ப டீசெண்டான ஃபேக் நியூஸ். இந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். பெரிய டன் கணக்காக இருக்கிற குப்பையை பார்த்தீங்கன்னா 2வது நாள்லேயே கிளியர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டது. எல்லாம் அந்த விர்ச்சுவல் அப்யூசர்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ணுற வேலை. இவங்கெல்லாம் அஃபிஷியல் ஐடி விங்கு. அவங்க பண்ண அட்டகாசமாக இருக்கல, ஏகப்பட்ட ஃபேக் நியூஸுங்க அடித்து தள்ளுறது. போன ஆட்சியில் பண்ணதே நடந்த எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுறது, சும்மா வெள்ளை இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கிறது. இந்த பக்கம் எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது. ஏற்கனவே வந்த வெள்ளை அறிக்கையாக இருக்கட்டும், இப்போ மின்சாரம் வாரியம் நிர்மல்குமார் சார் விட்டுருக்காருல அதுவாக இருக்கட்டும், எதுவுமே பண்ணலங்கிறது. அப்புறம் பார்த்தா வெள்ளை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடந்துச்சு, வருமானமும் வந்துச்சு செலவும் வந்துச்சு அப்படின்னு உருட்டுறது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடி 1.5 லட்ச ரூபா ஒவ்வொருத்தர் மேலே கடன் வச்சுட்டாங்கன்றது. ஆனால் தனிநபர் வருமானம் எவ்வளோ ஏறிச்சு, முன்னே எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ டெவலப் ஆச்சு, அதை சொல்கிறது இல்லை. உண்மை பாதி பொய் பாதி கலந்து அடிக்கிறது மட்டும் இல்லை, பாதி உண்மையை மறைக்கிறதும் அதுவும் தானே ஃபேக்கில் தானே வரும். இந்த வேலையெல்லாம் தொடர்ந்து அது ஐடி விங் மட்டும் இல்லை, மேலே இருக்கிறவங்க வரை எல்லாரும் பண்ணிட்டு. இன்றைக்கி அமைச்சர் ஆதவ் சார் இருக்கார்ல, அடித்து விட்டார் பாருங்க ஒன்று. இந்தியாவிலேயே மாரத்தானில் விஜய் சார் சிஎம் சார் கலந்துக்கிறாரு, 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு நம்ம சிஎம் சார். இந்தியாவிலேயே முதல் சிஎம் இவர் தான் 3 கிலோமீட்டர் மாரத்தானில் ஓடினது அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில். ஆனால் விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பரப்புனது வந்து 6 கிலோமீட்டர்ன்ட்டானுங்க. இன்னும் ஒரு நாள் விட்டால் 60 கிலோமீட்டர்னு கூட சொல்லுவானுங்க விட்டா. அவரே தெளிவாக வீடியோவில் சொல்கிறாரு 3 கிலோமீட்டர். அப்புறம் எப்படி 6 கிலோமீட்டர்னு பரப்புற? சரி பரப்புற, முதல் சிஎம் இவர் தானா அப்படின்னா இல்லை. ஜம்மு காஷ்மீர் சிஎம் 21 கிலோமீட்டர் 2 மணி நேரத்தில் ஓடி இருக்கார் உமர் அப்துல்லா. 2024 நடந்திருக்குது. அப்பயே நியூஸ் கார்டெலாம் வந்திருக்கு. அப்புறம் போகிற போக்கில் எதையாவது ஒன்று பண்ணிடுறது. அப்புறம் நாங்கள் தான் இந்தியாவிலே நம்பர் 1. இந்த கீர்த்தனா அவர்கள், அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்களா, அவங்களுக்கே அந்தளவுக்கு தாங்க உருட்டினானுங்க இவனுங்க. மேடம் ஜெயலலிதா எத்தனை முறை சிஎம்மாக சிஎம்மாகவே இருந்திருக்கிறானுங்க. முதல் பெண் அமைச்சர்னானுங்க பார்த்தீங்களா. எத்தனை இங்கே வந்து இவ்வளோ சட்டம் ஒழுங்கு இப்படி பிரச்சனை இருக்குங்க, இங்கே இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறீங்க. வேறு ஏதாவது கேட்டிங்கன்னா 6 மாதம் டைம் கொடு, மின்வெட்டுன்னா 6 மாதம் டைம் கொடுன்றது. அப்புறம் நார்மலான விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து என்னவோ உலகத்தில் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரை ஓட்டுறது. புதுசாக ஒன்று பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி பல முறை இந்த மாதிரி நடந்திருக்கு, ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்வாங்கல்ல.
அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலே எதுக்கு இந்த ஸ்டிக்கரு? உங்களுக்கு மற்ற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணணும்னா உங்களுக்கு குறைந்தது 6 மாதம் வேணும் அப்படின்றீங்க. அப்புறம் இன்னும் பெரிய சாதனையெல்லாம் பண்ணிட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றீங்க ஸ்டிக்கரை. அது மட்டும் 40 நாள் எப்படி சாதனை பண்ணுற முடியும்? லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன் அப்படின்லாம் வந்து ஆல்ரெடி சொன்னாங்கல்ல. அதை பார்க்கும்போது மதுரமுத்து காமெடி ஒன்று இருக்கும். இவர் மன்சூர் அலிகான் கூட கலந்துட்டு இருப்பார் அந்த ஷோவில். அதில் பார்த்தீங்கன்னா மதுவை ஒழிச்சிட்டேன் அப்படின்வார். எங்கேயா ஒழிச்சு அப்படின்னு பார்த்தா அது இடுப்பில் மறைச்சி வச்சிருந்து பார்த்தீங்களா மதுவை எடுத்து ஒழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ மன்சூர் அலிகான் துரத்திட்டு ஓடுற மாதிரிலாம் கூட நடந்திருக்கும் அப்போ காமெடி இல்லாமல். ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இவருடைய கட்சி நிர்வாகி பார்த்தீங்கன்னா செங்கல் சூளையில் போயிட்டு ஆய்வு பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா இவங்க கட்சியை விட்டுலாம் நீக்கினாங்கல்ல. அங்கே லஞ்சம் வாங்க தான் வந்தார் அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கே போராட்டம் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ பார்க்குறோம். இந்த வண்டல் மண் ஏற்றுறதுல அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா லஞ்சம் கேட்டு அவர் போயிருக்காரு. அதை வீடியோ எடுத்து மக்கள் அங்கே வீடியோ எடுத்து பரப்புகிறாங்க. பாருங்கள் இப்படி கேட்குறாங்க, வந்து லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னு. ஆனால் வந்து லஞ்சத்தை வந்து 40 நாளில் ஒழிச்சிட முடியும். 40 நாளில் ஒழிக்கிற விஷயமா லஞ்சம் அப்படிங்கிறது? புறையோடி போயிருக்கிற லஞ்சத்தை ஒழிக்கணும்னா 40 நாள் இல்லையா? அது இந்த ஆட்சி அந்த ஆட்சி ஒரு ஆட்சியாக சொல்ல முடியும்? நீங்கள் ஒழிச்சிட்டா நல்லது தான், எல்லாருக்குமே சூப்பர், எல்லாருமே கொண்டாட போகிறோம். ஒழிச்சிட்டிங்கன்னு வச்சிங்கன்னா சந்தோஷம். ஆனால் 40 நாளில் மற்ற எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. எதுக்கு எடுத்தாலும் 6 மாதம் கேட்குறோம். 40 நாள் எப்படி ஒழிச்சிடுவீங்க? எதுக்கு இந்த ஸ்டிக்கரு? எல்லாருக்குமே தெரியும் ஒழிஞ்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரம். ஆனால் வந்து ஸ்டிக்கரை ஒட்டிடுது. இல்லை, சிஎம் வந்து ஃபிட்டாக இருக்கிறாரு, ஓடுறாரு, அவர் ஆக்டர், அவர் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுங்க. அப்படி இருக்கும்போது அவர் ஃபிட்டாக தான் இருக்கணும். அவர் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க ஃபிட்டாக. அவர் ஓடுறாரு, ஓகே, நல்ல விஷயம். ஆனால் இந்தியாவிலே முதல் முறைன்னு சொல்லிட்டு ஏன் சொல்லணும்? குறைஞ்சபட்சம் செக் பண்ணி அது பார்க்கணும்ல. 3 கிலோமீட்டர் ஓடிட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம். எதுக்குங்க தேவைப்படுது இதெல்லாம்? இந்த ஹைப்லாம் எதுக்கு? இஷ்டத்துக்கும் உளர்னது இவர் தானே. சட்டமன்றத்துலேயும் ஆதாரம் இல்லாமல் உளருவார். அது சரி. ஏற்கனவே நம்ம 2 விஷயம் சொன்னோம். 2 விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை கண்டிச்சிருக்கணும். ஏன் அதை கண்டிக்கலாம் எனக்கு புரியவே இல்லை. அது விவசாயத்தை விட ரொம்ப கஷ்டம் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லி உருட்டுறதும். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து மாத சம்பளம் தான் வேலை செய்ய முடியும், இதே ஸ்போர்ட்ஸில் நம்பர் 1 ஆனால் நீங்கள் பில்லியனர் ஆகலாம் அப்படிங்கிறது. இதெல்லாம் பேச்சு, அமைச்சர் பேச வேண்டிய பேச்சா? அதெல்லாம் எப்போவுமே இவருடைய அந்த ஸ்டைலே அப்படி தான் இருக்குது. இன்னொருத்தரை தாழ்த்தி ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா இப்படிய பேட்டர்னாகவே இருக்குது, அந்த ஸ்டைலாகவே இருக்குது. இது தப்புன்னே புரியல. இப்போவும் பாருங்கள், இந்தியாவில் யாருமே கிடையாது, யாருமே ஃபிட்டாக இல்லை. அந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்கிறாரு. 3 கிலோமீட்டர் ஓட்டார். இந்தியாவிலேயே 21 கிலோமீட்டர் 2 மணி நேரத்தில் ஒன்றவங்களாம் அமைதியாக இருக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து இந்த ஸ்டிக்கர் தேவையா இவருக்கு? எதுக்கு சார் இது? இந்த மாதிரி பொய்யா அடித்து ஸ்டிக்கரை எடுத்து ஒட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் வாழ்க்கை ஒரு வட்டம்டா. ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் டைலாக் இருக்குல்ல, அந்த டைலாக் தான் ஞாபகம் வருது. வாழ்க்கை ஒரு வட்டம் சார். எந்த ஆயுதத்தை எடுக்கிறாங்களோ அதுவே வந்து காரணமாகலாம். அதனால் ஃபேக்காக வந்து பரப்பிட்டே எத்தனை பரப்பியிருக்கீங்க, எத்தனை அது கொஞ்சம் அந்த கண்ணாடி சார் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் சொல்லணும். இவங்க அஃபிஷியல் ஐடிவிங்கில் இருக்கவங்க, அந்த வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய போஸ்ட்லாம் எடுத்து பாருங்கள், தெரியும் எத்தனை ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பரப்பிட்டு இருந்தீங்க. இப்போ சொந்த செலவில் சூனியம் வச்ச மாதிரி அது ஃபேக் தான் நான் நம்புகிறேன். அது வந்து அவர் போதை வஸ்தெல்லாம் அவர் எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. அது குழந்தைக்கு கொடுத்ததாவே நம்புகிறேன். நிறைய கேள்விகள் இருக்குது, இப்போதைக்கு நம்புகிறேன். ஏன்னா மினிஸ்டர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாடுவாங்க தான், அது தெரியும். ஆனால் கிறுக்குத்தனங்கள்லாம் பண்ணுறது உண்மை தான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்தா சாதாரண நிகழ்வை வந்து ஹைப் பண்ணி காட்டுறது, கலாய்க்கிறதெல்லாம் நடக்கும் தான். அது நடந்திருக்கலாம் அப்படின்னு எடுத்துப்போம். ஆனால் இப்போ மினிஸ்டர் ஆகிட்டாரே, இவர் இப்படி பண்ணலாமான்னா அவர் அப்போ அப்படி தானே இருந்தார். இப்படியெல்லாம் இருந்தவங்கெல்லாம் மினிஸ்டர் ஆகிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தோம்ல. தம்பி நீ ஃபுல்லாக சாப்பிட்டேன், நான் இன்னும் சாப்பிட்லையே. இதெல்லாம் ஆய்வு. இன்னொரு மீம் ஒன்று பார்த்தேன், ஒரு ஃபோட்டோ. இங்கே போய் முறுக்கு ஆய்வு பண்ணார்ல ஒருத்தர், பயங்கரமான மினிஸ்டர் ஒருத்தர். இது 15ஆம் தேதி சுட்ட முறுக்கு தானே ஆதாரம் இருக்கான்னு. இது அவருடைய ஃபோட்டோ. அவர் வந்து மீம் டெம்ப்ளேட்டாக மாறிட்டார். இந்த மாத்திரை வந்து குழந்தைக்காக தான் நசுக்கப்பட்டதுன்னு ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோட்டோவை போடுறாங்க. எல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பரப்பின நியூஸ் அத்தனை ஃபேக் நியூஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகிடும். அதுக்காக கொடுக்கப்படுற ஃபேக்ட் செக் பண்ணி வர்ற நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ரீச் ஆகாது.
ஆனால் ஃபேக் நியூஸ் போய் சேர்ந்துடும். இப்போ பார்க்குறீங்களா, அனுபவப்படுறீங்களா? இனிமேலாவது இந்த ஃபேக் நியூஸை பரப்புறத நிப்பாட்டுங்க. அதே போல் இந்த குழந்தைகளை வச்சு முட்டு கொடுக்க வரீங்களே, அதை முதல்ல நிப்பாட்டுங்கடா. அந்த தற்கூரி நிச்சயமாக சொல்லணும், தற்கூரின்னு தான் சொல்லணும். குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி பப்ளிக்காக இன்னொரு தலைவரை வந்து கொச்சையாக பேச வச்சுட்டு அது எதிர்வினை வர்றதெல்லாம் அந்த குழந்தை பார்த்தா என்னாகிறது? அது தேவையில்லாமல் சீன்ற வேலை இல்லை அது. ஸோ கதறுன்னவங்கெல்லாம் இப்போ கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பார்ப்போம். ஃபேக் நியூஸ் வச்சு செய்யும். ஃபேக் நியூஸை பரப்பினவங்க அதை சீக்கிரம் உணர்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.